ஆறாவது அதிகாரம். தானியேலின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம் முடிய 18லிருந்து 22 முடிய உள்ள வசனம். பின்பு ராஜா தன் மகனை போய் போஜன பண்ணாமல் கீதவாக்கின் முதலானவைகளை எனக்கு முன்பாக உட்கார்ந்து இருந்தார். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெவிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெவியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் எனக்கு சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் நம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய முன்பாகவும் நான் நீதி கேட்டு செய்வதில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்கள் குமாரனையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேதமுன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எழுப்புதலை எல்லாம் நொறுக்கி போட்டது. பின்பு ராஜாவாகிய தனியோ தேசங்களுக்கும் குடியிருக்கிற எல்லா கடன்களுக்கும் ஜாதியாருக்கும் வாசைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது என்றது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, சிந்தனைக்காக திருமறையிலிருந்து இப்போது வாசியை கேட்ட ஒரு வசனத்திற்கு பகுதியிலிருந்து ஒரு வசனத்தின் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசிக்கிறேன். 6வது அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 22வது வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அன்பானவர்களே, தானியேலை குறித்துள்ள இந்த சம்பவம் நம் அனைவருக்கு நன்றாக தெரியும். இந்த தானியேல் ஒரு சிறையிருப்பு கைதியாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டவர். பெரிய தீர்க்கதரிசிகளில் ஒருவராக இன்றைக்கு நாம் அவரை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட இந்த தானியேலுக்கு மன்னனுடைய கண்களிலே தயவு கிடைக்க அரண்மனையிலே வேலை செய்கிறான். நல்ல பெயர். பொறாமை கொண்டவர்கள் இவனை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று திட்டம் போட்டு மன்னனுக்கு ஒரு ஐடியா சொல்கிறார்கள். மகாராஜாவே, 30 நாட்கள் வரையிலும் உம்மை தவிர
வேறு யாரையும் நம்முடைய மக்கள் வழிபடக்கூடாது அப்படி என்று ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தானியேலை வேறு எந்த வகையிலும் வீழ்த்த முடியவில்லை. இனி வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் தெய்வத்தை வழிபடுகின்ற தெய்வத்தை வைத்துதான் நாம் அவனை வீழ்த்த முடியும் என்று திட்டம் போட்டு ஒரு மறைவான ஒரு மோசமான ஆலோசனையை கொடுக்கிறார்கள். அப்படி வழிபடாதவர்களை சிங்கக்கவியிலே போட வேண்டும். அதன்படியே அவர்கள் திட்டத்தின்படியே பாருங்க, இந்த தானியேல் எங்கே தூக்கி போடப்படுகிறார் என்று சொன்னால் சிங்கக்கவியிலே போடப்படுகிறது. நம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த சம்பவம் தான். அங்கே சிங்கக்கவியிலே போடப்பட்ட போது நிகழ்ந்த நிகழ்வுதான் மிக மிக முக்கியமானது. அது தானியேல் தன்னுடைய வாயினாலேயே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அதுதான் நாம் வாசிக்கின்றோம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா, எல்லாவற்றையும் வேட்டையாடக்கூடிய ஒரு வலிமை உண்டு. மனிதன் அந்த சிங்கத்திற்கு முன்பாக நிற்கவே முடியாது, நின்று போரிடவே முடியாது. ஆனால் அதிலே இந்த போராட்டத்தில் ஒரு வெற்றி பெற்றார். அது யார் என்று சொன்னால் சிம்சோன். ஆமா, அதை தாண்டி நாம் பார்க்கும்போது சிங்கத்திற்கு முன்பாக நிற்பது என்பது கடினமான காரியம். அப்போ சிங்கம் எதிர்பாராத விதமாக ஒரு கானகத்திலே அல்லது ஒரு காட்டு பகுதியிலே போனால், சிங்கம் நமக்கு எதிர்பட்டால் தப்புவதற்கு 3 வழிகளை சொல்லுகிறார்கள். அதுல ஒரு வழி என்னவென்று சொன்னால் பதட்டப்பட கூடாது. 2வது ஓடாது. என்ன ஓடாது. 3வது வழி என்னன்னா நைசா, ஆனால் நீ திரும்பவும் கூடாது, ஓடவும் கூடாது, பதட்டப்படக்கூடாது. அப்படியே நின்று நைசா சைடு வழியா பின்வாங்கி என்ன செய்தது போயிடும். பின்வாங்கத்தான் ஆலோசனை கொடுக்கிறார்களே ஒழிய சிங்கத்தை எதிர்த்து நில் என்று யாரும் என்ன செய்யல சொல்லவில்லை. அப்பேற்பட்ட ஒரு வலிமை மிக்கதுதான் இந்த சிங்கம். அண்மையிலே குஜராத் மாநிலத்திலே அம்ரேலி என்ற ஒரு கானக பகுதி இருக்கிறது. எந்த மாவட்டத்தில் இருக்கிறது என்று சொன்னால் கிர் சோம்நாத் மாவட்டத்திலே அம்ரேலி என்ற ஒரு கானக பகுதி இருக்கிறது. அங்கே ஒரு 35 வயது நிரம்பிய ஒரு மனிதன், மங்கா போகா பிரயா என்ற ஒரு மனிதன், மங்கா போகா அப்படி என்ற ஒரு மனிதனை ஒரு பெண் சிங்கம் வந்து அடிக்கிறது. அடிச்சு அவனுக்கு மேல ஏறி உட்கார்ந்து அவனை என்ன செய்ய ஆரம்பிச்சது, சாப்பிட ஆரம்பித்தது. இதை வனத்துறையினர் பார்த்தார்கள். நைச ஏதோ பண்ணி பார்க்கிறார், ஒண்ணுமே பண்ண முடியல, பாடியை கைப்பற்ற முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அதை எதிர்த்து இவர்களால் நிற்க முடியாது. கடைசியாக அந்த மனிதனுடைய பாடியை கைப்பற்றுவதற்கு அந்த வனத்துறையினர் செய்த தந்திரம் என்னவென்று சொன்னால் பெரிய புல்டோசரை கொண்டு வந்தார்கள், பெரிய டிராக்டரை கொண்டு வந்தார்கள். இந்த 2ஐயும் வைத்து சிங்கத்தை பயமுறுத்தி என்ன செய்தார்கள், பாடியை கைப்பற்றினார்கள். இது இந்த மார்ச் மாதம் தான் நடைபெற்ற ஒரு உண்மையான நிகழ்வு. அப்போ அவ்வளவு ஆற்றல் மிக்கது சிங்கம். இங்க பாருங்க, இந்த சிங்கத்தின் கெபியிலே யாரை தூக்கி போடுகிறார்கள், தானியேலை தூக்கி போடுகிறார்கள். அதுல எத்தனை சிங்கங்கள் இருக்கிறது? ஒரு சிங்கமா இருக்கிறது? பல சிங்கங்கள் இருக்கிறது. அது எப்பேற்பட்ட நிலையில இருக்கிறது? பசியினால கூட பசியாக்கப்பட்ட சிங்கங்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம்
தப்புவதற்கு 100% கூட வாய்ப்பு இல்லை. இதைத்தான் தானியேலை சூழ்ச்சி செய்த நண்பர்களும் நினைத்த காரியம். இனி தானியேலுடைய கதை முடிந்தது. தானியேல் இனி தப்புவதற்கான வாய்ப்பு இல்லை. தானியேல் இனி மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகையினால் இனி நான் தான் இந்த அரண்மனையிலே அப்படி என்று ஒரு கூட்டத்தார் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தானியேல் சிங்கக்கவியில் எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். யாருமே நினைக்கல. சிங்கக்கவிக்குள்ளே பசியாக்கப்பட்டிருக்கிற சிங்கங்களுக்கு இடையே ஒருவன் தள்ளப்பட்டானால் திரும்பி வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனா தானியேல் எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். சொல்லுகிறார். எப்படி பாருங்க, கடவுள் எப்படி தம்முடைய தூதனை அனுப்பி, தம்முடைய தூதனை அனுப்பி, அங்கதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். கடவுள் தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை என்ன செய்து கொண்டார்? கட்டி கொண்டார். மனிதன் எங்கே செயலாற்ற முடியவில்லையோ, முடியாத நிலை வருகிறதோ, அங்கே கடவுள் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். அதுதான் உண்மை. மனிதனை வைத்து செய்ய வேண்டிய காரியத்தை கடவுள் மனிதனை வைத்து செய்து முடிக்கின்றார். இது மனிதனுக்கு எல்லைக்கு சக்திக்கு அப்பாற்பட்டது என்று நினைக்கின்ற இடத்திலே கடவுள் தம்முடைய தூதனை அனுப்புகின்றார். அதையும் மிஞ்சிப்பட்ட வல்லமைப்பட்ட காரியத்திலே கடவுள் நேரடியாக செயல்படுகிறார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடந்த வாரத்தில் ஒரிசா மாநிலத்திலே ஆலய திறப்புக்காக ஒரு குடும்பத்தார், எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தார் ஒரிசாவுக்கு போய் திரும்பினார்கள். அங்க ஒரு விஸ்வவாணி மிஷனரி இயக்கத்தின் மூலமாய் ஒரு பெரிய ஆலயம் கட்டப்பட்டு அதனுடைய டெடிகேஷனுக்காக அவர்கள் போயிருந்தார்கள். அப்போதான் அந்த காரியங்களை குறித்து அவர்கிட்ட விசாரித்தேன். எதிர்ப்புகள் அங்கே இருக்கிறதா? ஆமாங்கய்யா. அவர் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், அங்க பலமான எதிர்ப்புகள் இருக்கிறது. அந்த பலமான எதிர்ப்புகள் நடுவிலேயும் ஆலயம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அங்குள்ளவங்க ஒரு சாட்சி சொன்னார்களாம். இந்த ஆலயம் மக்கள் கூடி ஆராதித்து அப்படியே சபை பெருகி வருகிற தருணத்திலே ஒரு கூட்ட மக்கள் இவர்களை எப்படியாவது ஓட விட வேண்டும் அப்படி என்று தீர்மானித்து 2-3 வாகனங்களிலே அப்படியே படையெடுத்து வருகிறார்கள். ஆனா இங்குள்ள லோக்கல் மக்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ 2-3 வண்டிகள் வருகின்றனவாம், திரும்பி போகின்றனவாம், வருகின்றனவாம், திரும்பி போகின்றனவாம். இவர்கள் ஒன்றுமே புரியவில்லை. ஆனா ஏதோ ஒன்று நடக்க போகிறது, அதை ஏதோ ஒன்று செய்வதற்காகத்தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது புரிந்தது. அவர்கள் இப்படியா வாராங்க போறாங்க அப்படி என்று அவர்கள் அடுத்து நேரடியாகவே வந்தவர்களிடத்த ஒரு இடத்த விசாரிச்சாங்க. என்ன நீங்க வாரீங்க அப்படியே போறீங்க, வாரீங்க அப்படியே போறீங்க அப்படி என்று கேட்டபோது வந்தவர்களிலே ஒருவர் சொன்னாராம், நாங்கள் இந்த திருச்சபையையும் நொறுக்கி மக்களையும் அடித்து நொறுக்க வேண்டும் அப்படி என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் வந்தோம். ஆனா வந்த எங்களால அங்க போய் எதுவுமே என்ன செய்ய முடியல, எதுவுமே செய்ய முடியல. அதான் நாங்க போய் பார்க்கிறோம், திருப்பி வந்து பார்க்கிறோம், எங்களால என்ன செய்ய முடியல. ஆகையினால இந்த இடத்துல உங்க தெய்வத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது.
ஆகையினால இந்த நிகழ்வுக்கு பிறகு அவர்களுக்கு எந்த தொந்தரவுமே இல்லை. அதான் கடவுளுடைய செயல்பாடு என்பது. இங்கே பாருங்கள், ஒரு கூட்ட மக்கள் தானியேலுக்கு எதிராக நிற்கிறார்கள். தானியேல் இப்போது தடித்து விடப்படுகிறான், சிங்கக்கபியிலே தூக்கி விடப்படுகிறான். எல்லாரும் நினைத்தார்கள் தானியேலுடைய கதை முடிந்து விட்டது என்று. ஆனால் சிங்க கபிக்குள்ளே தானியேல் என்ன செய்கிறார்? உயிரோடு இருக்கிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட சில பிரச்சனைகள் சிங்கம் போன்று நமக்கு முன்பாக இருக்கிறது. சிங்கம் போன்று நாம நினைக்கிறோம், அவ்வளவுதான். இந்த சிங்கம் என்ன செய்து போடும்? என்ன பலவிதமான பிரச்சனை சிங்கம் போன்று நம்மை ஐயோ குதறிவிடும் அப்படி என்ற நிலைப்பில் இருக்கிற, அவ்வளவுதான், இனி இல்லை அப்படி என்று நினைக்கிறவர்கள் நினைக்கின்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறார். ஆனால் தானியேலின் தேவன் இன்றைக்கும் நம் நடுவில் என்ன செய்திருக்கிறார்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நமக்கு முன்பாக சிங்கம் போன்று நிற்கிற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பாதிப்பையும் எந்த தாக்கத்தையும் என்ன செய்துவிட முடியாது, ஏற்படுத்திவிட முடியாது. இதை நாம் நம்ப வேண்டும். இதை நாம் நம்ப வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு சிங்கம் போல நமக்கு முன்பாக நிற்கலாம். நம்மை பீறி போடுகின்ற நிலையிலே நம்ம இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய மக்களுக்கு அந்த பிரச்சனை எதுவுமே என்ன செய்யாது, பாதிப்பை ஏற்படுத்திவிட முடியாது. இதை நான் நம்ப வேண்டும். ஏனென்று சொன்னால் தானியேலின் கடவுள் நம்முடைய கடவுளாக இருக்கிறார். அப்போ சிங்கக்கபியிலே தானியேலை கடவுள் காப்பாற்றுவதற்கான நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? தானியேலை காப்பாற்ற வேண்டும். தானியேலிடத்தில் சில மிக முக்கியமான நற்பண்புகள் இருந்தன. ஆன்மீக காரியங்களில் சில மிக முக்கியமான காரியங்கள் அவர் செய்திருந்தான். ஆகையினாலேதான் கடவுளுடைய கிருபையும் இரக்கமும் அவனோடு கூட இருந்தது. அதிலே 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த நாளின் இறைச்செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசைக்கின்றேன். தானியேலை கடவுள் சிங்கக்கபியிலிருந்து காப்பாற்றுவதற்கான காரணங்கள், அதற்கு தானியேலிடத்தில் இருந்த சில சிறப்பு பண்புகள் என்ன என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது, தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். போஜனத்தினாலும் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தீர்மானம் பண்ணிக்கொண்டான். போதும். முதலாவதாக தானியேலிடத்திலே காணப்பட்ட மிக ஒரு அற்புதமான பண்பு, ஒரு அற்புதமான குணம் என்ன? அவனிடத்திலே காணப்பட்ட சிறப்பு பண்பு என்னவென்று சொன்னால், அவன் செல்ஃப் கண்ட்ரோல் மிக்க ஒரு மனிதனாக இருந்தார். செல்ஃப் கண்ட்ரோல் உள்ள ஒரு மனிதனாக இருந்தார். என்ன காரியத்திலே செல்ஃப் கண்ட்ரோல்? இவன் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போறான். அழகும் ஞானம் உள்ளவர்களை அரண்மனை வேலைக்காக தேர்ந்தெடுக்கிறார்கள். அதில் ஒருவனாக இந்த தானியேல் இருக்கிறார். அங்கே அரச கட்டளைப்படி ராஜ அரண்மனை உணவு வழங்க கட்டளையிடப்படுகிறது. அதுல மிக முக்கியமானது அங்குள்ள மிக செல்வமிக்கு உயர் ஐஸ்வர்யமான உணவு. அடுத்ததாக என்ன கொடுக்கப்படுகிறது? மது கொடுக்கப்படுகிறது. என்ன கொடுக்கப்படுகிறது?
மது கொடுக்கப்படுகிறது. இவர்கள் இங்கிருந்து பாபிலோனுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள் அடிமையாக. மன்னனே ராஜ உணவு கொடுக்கப்படுகிறது. ராஜ உணவுலே ஒரு வகை மது. ஆனா பாருங்க, அவன் தீர்மானம் எடுத்தான். அவன் தீர்மானித்துக் கொண்டான். என்ன? இந்த உணவும் வேண்டாம், இந்த உணவும் வேண்டாம், இந்த பானமும் வேண்டாம். அதான் தானியலிடத்திலே காணப்பட்ட சிறப்பு குணம். இதை நான் தொடக்கூடாது. இது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்தது அல்ல. இது விலக்கப்பட்ட ஒரு காரியம் என்பதிலே தானியேல் உறுதியாக இருந்தார். தானியேலுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு அல்லவா இது? ஆனால் அதை அவன் தொடவே இல்லை. அவன் செல்ஃப் கண்ட்ரோல் மிக்க ஒரு மனிதனாக இருந்தான். அதான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாக கவனித்துப் பார். நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப் பார். அதை பார்த்துட்டு நீ சாப்பிடு. அது ஒத்து வருமா, ஒத்து வராதா? இன்றைக்கு அநேக இளம் தலைமுறையினர் பாதை தடுமாறி செல்வதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. நன்றாகத்தான் இருப்பார்கள், பக்தியில தான் இருப்பார்கள். ஆனா 10 நண்பர்கள் சேரும்போது இதை சாப்பிடு, இதுல ஒண்ணுமில்லை அப்படி என்று சொல்லுகின்ற போது சிலர் உறுதியாக இருக்கிறார்கள், சிலர் கட்டுப்பாட்டை இழந்து அதில் பங்கெடுக்கிறார்கள், சிக்கலிலே மாட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் தானியேல் அப்படி இல்லை. கடவுளா, அதான் விலக்கப்பட்ட ஒன்று எனக்கு தேவையில்லை அப்படி என்பதிலே உறுதியாக இருந்தார். இரண்டாவது அவனிடத்திலே காணப்பட்ட அடுத்த மிக முக்கியமான ஒரு குணம் என்னவென்று சொன்னால் உண்மை உள்ளவனாயிருந்தான். 6வது அதிகாரம் 4வது வசனம். தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனால் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேலுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அடுத்த மிக முக்கியமான ஒரு பண்பு, அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். நோ கரப்ஷன். ட்ரஸ்ட்வர்த்தியாக இருந்தான். எந்த இதுல அவனை கொண்டு வைத்திருக்கிறார்களோ அதுல அவன் உறுதியாக இருந்தான். இன்றைக்கு பாருங்க, அரசு சம்பளங்கள் வாங்குறவர்கள் இருக்கிறவரிடத்துல வாங்கினா கூட பரவாயில்ல, சாதாரண ஏழைகள் கிட்ட சின்ன சின்ன காரியங்களை முடித்து கொடுப்பதற்கு கூட காசை வாங்கிட்டு என்ன செய்யறாங்க, சிக்கலில மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான சம்பளத்தை அரசு வந்து கொடுக்கிறது. ஆனாலும் அதுல என்ன இல்லை, திருப்தி இல்லை. வாங்குற சம்பளம் என்ன செய்து விடக்கூடாது, செலவிடப்பட்டு விடக்கூடாது. சம்பளம் அப்படியே என்ன இருக்கணும், சம்பளம் அப்படியே இருக்கணும்.
இப்படி வாங்குறத வச்சு குடும்ப செலவை ஓட்டிவிடும். தானியேலுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தது. எங்க இருக்கிறான்? அரண்மனையில இருக்கிறான். தேவையானதை பதுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருந்தது. நாம இப்படி இருந்தா பத்தாது, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நமக்கு எதிர்காலத்துக்குரியதெல்லாம் என்ன செய்து வைக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் பதுக்கி வைக்கணும் அப்படின்னு எல்லாம் தானியேல் செய்திருக்க முடியும். எல்லா காரியத்திலேயும் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஆகையினால்தான் வேதம் சொல்லுகிறது பாருங்க, சங்கீதம் 31:23 சொல்லுகிறது, உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து. அருமையாய் சொல்லுகிறது சங்கீதம் 31:23, உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து கொள்ளுகிறார். அப்படி என்று சங்கீதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 12:22 சொல்லுகிறது, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் அப்படின்னு சொல்றார். அதே போலதான் மோசையை எடுத்துக் கொள்ளுங்கள். வாய்ப்புகள் இருந்தது. லட்சம் மக்களுக்கு தலைவன். அவன் ஒரு அறிக்கை செய்கிறான். என்னன்னா, என்னாகமம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாக கண்டுகொள்ள முடியும். என்னாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 16வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது மோசேக்கு கடும் கோபம் உண்டது. கர்த்தரை நோக்கி நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதையை முதலாய் எடுத்துக் கொள்ளவில்லை, அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பு செய்யவும் இல்லை என்றார். இது மோசையினுடைய அறிக்கை. அவரை சார்ந்தவர்கள் அவருக்கு எதிராக நின்ற போது ரொம்ப கோபம் மூழ்கின்றது. கடவுளிடத்திலே சொல்லுகிறார், என்ன ஆண்டவரே, இந்த இவங்க இப்படி வந்து நிற்கிறார்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களிடத்திலிருந்து நான் ஒரு கழுதை கூட நான் எடுத்துக்கொண்டதில்லை. இது மோசையினுடைய உண்மை, எந்த அளவிற்கு உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்பதற்கான ஒரு சான்று இதுதான். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நாம் கடவுள் நம்மிடத்திலிருந்து கடவுள் எதிர்பார்க்கின்ற ஒரு மிக முக்கியமான காரியம் உண்மை தன்மை. சாதாரண சின்ன படியில் இருக்கலாம், அல்லது அதோட கொஞ்சம் மேலான படியில் இருக்கலாம், அல்லது அதோட மேலான படியில் இருக்கலாம். நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதான் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன அநேகத்தின் மேல் அதிகாரம். அதான் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. உண்மைத்தன்மை வேண்டும். பொய் எதற்கு? ஏமாற்றி எதற்கு? வஞ்சனை எதற்கு? தானியேல் உண்மைத்தன்மை உடையவனாயிருந்தான். வேறு எதிலையும் அவனை குற்றத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. உண்மை உள்ள மனிதனாயிருந்தான். இந்த உண்மைத்தன்மையை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். சாதாரண விவசாய செய்கிறவர்களாயிருந்து வேற எந்த பணியா இருக்கலாம், எல்லாவற்றிலேயும் என்ன இருக்கணும்? உண்மை இருக்க வேண்டும். அடுத்து மூன்றாவது, தானியேலிடத்திலே காணப்பட்ட மூன்றாவது சிறப்பு குணம் என்னவென்று சொன்னார், அவன் ஒரு ஜெபிக்கிற மனிதனாக இருந்தான். அவன் ஒரு ஜெப வீரனாக இருந்தான், ஜெபிக்கிற மனிதனாக இருந்தான். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும்
தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். கடவுளை நோக்கி தினந்தோறும் எத்தனை தடவை ஜெபம் பண்ணார்? 3 மணி நேரம், 3 முறை 3 தடவை ஜெபம் பண்ணுகிற மனுஷனா இருந்தார். இதை வச்சே பிரச்சனை பண்ணாங்க. இவன் ஜெபிக்கிறான் அப்படி என்றே பிரச்சனை பண்ணினார்கள். ஆனாலும் அவன் கவலைப்படவில்லை. ஜெபிக்கிறதை அவன் என்ன செய்யவில்லை? நிறுத்தவில்லை. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அவன் எப்படி ஜெபித்தான்? முழங்கால் படியிட்டு ஜெபித்தான். அதெல்லாம் மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் எத்தனை தடவை தொழுகிறார்கள்? 1000 தடவை. இருக்கிற இடத்துல பயணப்பட்டாலும் சரி, பஸ்ல இருந்தாலும் சரி, ட்ரெயின்ல இருந்தாலும் சரி, ஹோட்டல்ல இருந்தாலும் சரி, எங்கெங்க இருக்கிறதோ பக்தி உள்ள இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு பாயை, ஒரு துணியை விரிக்கிறார்கள் அல்லது பேப்பரை விரிக்கிறார்கள், அதுல தொழுகிறார்கள். நமக்கு என்ன பிரேயர் பண்ண நமக்கு நேரம் இல்லை. பொது இடத்துல பண்றோமா? வெட்கம். ஆனால் பாருங்கள், தானியேலுடைய வாழ்க்கையில அவரை வச்சுதான், அந்த சமயத்தை வைத்துதான் தானியேலை வீழ்த்த முற்படுகிறார்கள். ஆனால் தானியேல் பயப்படவில்லை. எப்படி ஜெபிக்கிறான்? முழங்காலை முடக்கி அவன் ஜெபிக்கிறான். இன்றைக்கு இதெல்லாம் குறைஞ்சு போச்சு. என்ன போயிடுச்சு? இன்றைக்கு முழங்காலை முடக்கி ஜெபிக்கிற பண்பு நம்மிடத்தில் இன்றைக்கு கிறிஸ்தவரிடத்தில் இன்றைக்கு குறைந்து வருகிறது. ஊர் நாடுகளில் போனாலும் தெரியும். சென்னையில போனாலும் சில ஆலயங்களில் ஏசி வசதி, உட்கார்வதற்கு குஷன், என்னது சீட்டு எல்லாமே இருக்கு. ஆனா முழங்கால் மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குது? முழங்கால் மட்டும் முடங்க மாட்டேங்குது. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே, முழங்காலை கடவுள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிற ஒரு பெரிய பாடம் தான். இயேசு கிறிஸ்து கெத்செமனேல ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார்? அதான் லூக்கா 22வது அதிகாரம் 41வது வசனம் மிக அருமையாக சொல்றது. எப்படி ஜெபித்தார்? முழங்காலை முடக்கி ஜெபித்தார். முழங்காலை முடக்கி ஜெபித்த பிறகு வேதம் சொல்லுகிறது, தூதனானவர் அவரை வந்து பலப்படுத்தினார். தூதரானவர் அவரை வந்து பலப்படுத்தினார். அதே போல ஆண்டவருக்கென்று ஆலயத்தை கட்டின சாலமோன் ஜெபித்தான். பலிபீடத்தை இது பண்ணி ஜெபித்தான். எப்படி ஜெபித்தான்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்துக்கு ஏறெடுத்து ஜெபித்தான். அதே போல அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே 60வது வசனத்திலே ஸ்தேவான் என்ற மனிதனை பார்க்கிறோம். அவன் கல்லறியப்படுகின்றான். கல்லறியப்படுகின்ற வேளையிலும் அவன் என்ன செய்த காரியம்? முழங்காலை முடக்கினான். முழங்காலை முடக்கினான். இன்றைக்கு முழங்கால், நம்முடைய முழங்கால் ஆண்டவருடைய சமூகத்திலே முடங்குகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யார் நாம் கிறிஸ்தவர்கள் முழங்காலை முடக்கி ஜெபிக்க வேண்டும்? ஏன் கிறிஸ்தவர்கள் முழங்காலை முடக்கி ஜெபிக்க வேண்டும்? அதற்கு 3 மிக முக்கியமான காரியம் இருக்கிறது. ஒன்று, முழங்காலை முடக்குவது பணிவு மற்றும் மரியாதைக்கான அடையாளம். பணிவு மற்றும் மரியாதைக்கான அடையாளம். முழங்காலை முடக்குவது 2வது ஒப்படைப்புக்கான அடையாளம். ஒப்படைப்புக்கான, சரண்டர் ஆகிவிட்டேன்,
நான் ஆண்டவருடைய சமூகத்திலே சரண்டர் ஆகிவிட்டேன் என்பதற்கான அடையாளம். அடுத்து மூன்றாவது, மற்றபடி ஜெபிக்கிறதற்கும் முழங்காலை முடக்கி ஜெபிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. நான் முழங்காலை முடக்கி ஜெபிக்கும் போது நம்முடைய கவனம் என்ன செய்வதில்லை, வேறு பக்கம் திரும்புவதில்லை. கடவுளோடு உள்ள உறவிலே இன்னும் நாம் அதிகமாக நெருங்கி வர முடியும். இதை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் தினந்தோறும் 3 நேரம் முழங்காலை முடக்கி ஜெபித்தான். இதுதான் தானியேல். ஆகையினாலே தான் பார்காவனை தூக்கி சிங்க கபில போட்டாங்க. கடவுள் சிங்கத்தின் வாயை கட்டினார், செயலாற்றுவார். அதே போலதான் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்ட பேதுருவுக்காக, மரணத்தை எதிர்நோக்கி இருந்த பேதுருவுக்காக சபையார் ஜெபித்த ஜெபத்தை கடவுள் கேட்டார். கடவுள் யாரை அனுப்பி விடுவித்தார்? தூதனை அனுப்பி விடுவித்தார். அதே போல பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்தாங்க. துதித்து பாடின போது என்ன செய்தது? சிறைச்சாலையில் இதெல்லாம் அழுந்து போயிட்டாங்க. ஆமாண்டவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி ஆன்மீக வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போம். நாம் ஒவ்வொரு பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு முன்பாக ஒரு சிங்கமாக இருக்கிறது. உண்மையாகவே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு, உண்மை, ஒரு ஜெப வாழ்வு நம்மளே இருக்கும் என்று சொன்னார். நம்ம பீறி போட இருக்கிற பிரச்சனையையும் ஆண்டவர் என்ன செய்து போடுவார்? கட்டி போடுவார். எத்தனை பேர் விசுவாசம்? இந்த விசுவாசத்தோடு நாம் ஒரு சுய கட்டுப்பாடை நம்முடைய வாழ்க்கையில் வளர்த்துக் கொள்வோம். உண்மைத்தன்மை, எந்த காரியத்திலையும் உண்மையை பேசுவோம், உண்மையை செய்வோம். அதான் ஒரு ஊழியர் என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தார். சொல்றாரு, அவர் ஒரு மிஷனரி இயக்கத்திலே இருக்கிறவர் தான். அவர் சொல்றார், ஐயா, நான் எக்காரணத்தை கொண்டு நான் என்ன செய்ய மாட்டேன், பொய்யே சொல்ல மாட்டேன். அது காரணம் சொல்றேன், நான் பொய் சொல்லணும்னா என்னுடைய ஜெபம் என்ன செய்யாது, கலிக்காது அப்படின்னு சொல்லுகிறார். ஆகையினால சில நேரத்துல போன் பண்ணுவாங்க ஆபீஸ்ல இருந்து, நான் வீட்டுலதான் இருப்பேன். மற்றவர்கள் எங்க இருக்கிற வீட்டுல இருந்தாலும் நான் என்ன செய்யறேன், வெளியில இருக்கிறேன்மா. நான் வீட்டுல இருந்தா எங்கதான் இருப்பேன்னு சொல்லுவேன். உண்மைதான் சொல்லுவேன். அவங்க தப்பா நினைச்சா தப்பா செய்தி போட்டோம். நான் அதே நேரத்தில் என்னுடைய வேலையில எப்படி இருக்கிறேன், உண்மை கரெக்டா இருக்கிறேன். ஆகையினால் நான் எங்கேயுமே நான் பொய்யே, சில நேரத்துல சில காரியங்கள் எல்லாம் தவிர்க்க முடியாத அதை தவிர்த்து மற்றபடி மெயின் காரியங்கள் எல்லாவற்றிலேயும் நான் என்ன செய்கிறேன், உண்மையை நான் சொல்கிறேன். அப்போ உண்மை, அதே போல ஜெபமாள், இந்த 3 காரியத்திற்கும் இந்த நாளிலே நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையை பீரிப்போட நினைக்கின்றேன், நமக்கு முன்பாக இருக்கின்றேன் சிங்கத்தின் வாயை ஒருவேளை நம்மால் கட்ட முடியாததா இருக்கலாம். ஆண்டவர் தூதனை அனுப்பி கட்ட வைப்பார். இந்த நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்வோம். இந்த 3 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையை அபியாசித்துக் கொள்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் இருதயங்களை சிந்தனைகளையும் கிறிஸ்துவின் நாமத்தை காத்துக் கொள்வதாக. ஆமென்.